வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு சொரக்காயை வச்சு ரொட்டி செய்ய போகிறோம். சொரக்காயும் அரிசி மாவும் கரெக்டாக ஈக்குவல் அளவு நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், காஞ்சி போகாது. நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்று பிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு அரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தினை மாவு எப்படி செய்யறதுன்னு நான் போட்டிருக்கேன். தினை மாவு ரெடி பண்ணி அதில் நீங்கள் போடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு சொரக்காய் எடுத்து தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். நீர் சத்தோடே போடுங்க. நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த சொரக்காயோடைய நீர் சத்தே நமக்கு போதும். வெங்காயம் நைஸாக ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை கடைசியாக போட்டு பிசைஞ்சுக்குவோம். ஆரம்பத்திலே போட்டு பிசைஞ்சிங்கன்னா உரப்பு அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு உரைக்கும். மல்லித்தலை, அரிசி மாவு 1 கப் அரிசி மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீனி போடுறேன். ரொட்டி எல்லா ரொட்டிக்கும் கொஞ்சம் சீனி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்குங்க. சொரக்காயில் இருக்க நீர் சத்து போதும். பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். இது சிகப்பு அவல் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியே இல்லாமல் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ பச்சை மிளகாய், தண்ணி பத்தல கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 கப்பு மட்டும் ஊற்றுறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி காய்கறி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம ரொட்டி சுடலாம். இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். நம்ம காய்கறி 1 கப் சேர்த்துருக்கோம். அதே அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம் 1 கப்பு. அதனால இது நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டா கூட ட்ரை ஆகாது. நீங்கள் சொரக்காய் ரொட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.